ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்களா, எங்கள் ஊர் கூமாப்பட்டி பக்கத்தில் தானிப்பாறை விளக்கு. ஓகே, அது பக்கத்தில் சர்வேஸ்வரர் தியான நிலையம், அதாவது சிவனோட ஆலயம் இருக்கும், சிவனப்ப ஆலயம். அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் சொல்கிற சிவபெருமான் கோவில். இங்கே வந்தீங்கன்னா மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தானிப்பாறை, கோமாப்பட்டி, வத்ராயிருப்பு இந்த சைடில் உள்ளவங்க யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே போனால் மனசே ஒரு மாதிரி நிறைவாக இருக்கிற மாதிரி, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல, இதுதான் சர்வேஸ்வரர் தியான நிலையம். ஓகே, இங்கே தான் சிவனப்பா இருப்பாங்க பாருங்கள். மனசு அவ்வளோ நிம்மதியாக, அமைதியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இங்கே போனால். நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு போயிட்டுருப்பேன். அப்புறம் பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க. இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. இது கோவில் சுற்றி வெளியில் பாருங்கள், எவ்வளோ ஒரு பச்சை பசேர்னு, எவ்வளோ ஒரு இயற்கை காட்சியாக இருக்குது. இதில் என் குழந்த வேறு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம இப்போ போகிறது தியான பீடத்துக்கு நம்ம போகிறோம். கோவிலேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா அங்கே கீழே வந்து சிவனையா இருப்பாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்த உடனே நம்ம சிவனப்பா தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. பார்த்தீங்களா, சிவனப்பா வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்காங்களா. அப்புறம் இதுக்குள்ளே நம்ம போய் இந்த தியானம் நிலையத்தில் போய் நம்ம சுற்றி பார்த்தோன்னா, யார் யாரோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரம், உங்களுக்கு உண்டான ராசி இருக்கான்னு பாருங்கள். இவங்க எல்லாருமே சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கு அடியில், அதாவது கீழே வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம அவருக்கு அவங்க காலடியில் உட்காந்து தியானம் பண்ணணும். பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு நிஜமாகவே நடக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம மனசில் ஏதோ ரொம்ப பாரத்தோடு வந்தோம்னா இந்த கோவிலுக்கு போய் நம்ம இறக்கி வச்ச திருப்தி இருக்கும். பார்த்தீங்களா? இதில் என் குழந்த வந்து அவனோட ராசி நட்சத்திரத்திற்கேற்ப போய் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் வேற ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன், கண்ணை திறந்து திறந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஓம் நமச்சிவாய சொல்லு தன்வின்னு சொன்னேன். அவனும் ஓம் நமச்சிவாய சொல்லிகிட்டே இருந்தான். நீங்கள் நல்லா நம்மளோட சிவனப்பாவை நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்புறம் நவகிரகம் சுற்றிட்டு, இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா? உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்புறம் அன்னதானம் போடுவாங்க. இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அன்னதானம் போடுவாங்க. சித்தர்கள் வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த கோவிலில் பக்கத்தில் ஒரு பெட்டி அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல ஒரு பின்னாடி ஒரு சின்ன பெட்டி இருக்கா, நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோ தான் கொடுக்கணும் அமௌண்ட்டு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த உண்டியலில் கொடுத்துட்டு போகலாம். அவங்க வந்து டெய்லியும் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம். இவ்வளோ தான் கொடுக்கணும், நம்ம நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் இங்கே போகணுன்னுலாம் இல்லை. ₹1 அந்த சாப்பிட்டுட்டு நம்ம அந்த குண்டியலில் போட்டு வரலாம். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேவல் கூவுனாங்கல்ல, கேட்டிங்களா? அது வந்து நம்ம முருகன் கூவுன மாதிரியே இருந்தது.
இது இங்கே வந்து பசுமாடு எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க சாமி பக்கத்தில் அங்கே இருக்கும். இந்த ரோடு வந்து தானிப்பாறை போகிற ரோடு, சதுரகிரி மலை. ஓகே.